ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எலமெண்ட்ஸ் யூரி ஃப்ளஷ் 3. சிறுநீரகப்பை, சிறுநீர் பாதை இவைகளில் ஏற்படும் இன்ஃபெக்ஷன். கிட்னிகளில் சிறுநீரக பையிலையும் இருக்கும், சிறுநீர் பையில் வர்ற ஒரு பாதை, சிறுநீர் கழிய ஒரு பாதையில் அந்த குழாயிலையும் இருக்கும். கிட்னிகள் 2-3 இடத்துலையும் இருக்கும். அதை எதனால் வருதுன்னு பார்க்கலாம். அதிகம் நம்ம இறைச்சி சாப்பிடுவதால், அதிகம் குடிப்பழக்கம், சுகாதார இன்மை, அதிகம் தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது, அதிகம் வெயில் பிரதேசங்களில் வாழ்பவர்களுக்கும், அதிகம் வெயில் இருக்கிற ஒரு நாட்டில் அது இருக்கிறவங்களுக்கு அதிகம் வேர்வை அதிகமாக இருக்கும். வேர்வை அதிகமாக வெளியேறும்போது நம்ம தண்ணி நிறையா குடிக்கணும். அப்படி குடிக்காமல் இருந்தோம்னா யூரின் ரொம்ப கம்மியாக வெளியேறும். அப்போ பார்த்திங்கன்னா கிட்னிகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த சோடியம், கால்சியம் இது மாதிரி அமிலங்கள் அதிகமாக படியும் போதும் நமக்கு கிட்னி கல் ஏற்படும். கிட்னி நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம இந்த சோடியம், பொட்டாசியம், உப்பு இது மாதிரி அதிகமாக நமக்கு தேவைக்கு அதிகமான இருக்கிற பொருள்களெல்லாம் சுத்தம் பண்ணி சிறுநீரகம் மூலிமா வெளியே அனுப்புவோம். அப்படி அனுப்புறதுனால தான் நமக்கு நம்ம சுகாதாரமாக இருக்கோம். அப்படி வெளியே அனுப்பாமல் இருந்ததுன்னா நமக்கு கிட்னியில் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஏற்படும் போது கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த கிட்னிகளில் நம்ம ஆரம்பத்திலே சரி பண்ணணும். இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் அதிகமாகும். அதில் புண்ணு அது மாதிரி வரும்போது இன்ஃபெக்ஷன் அதிகமாகிடும். கிட்னிகள் வரும்போது சின்ன இடுப்பு வலி அதிகமாக இருக்கும், இல்லைன்னா இடுப்புக்கு கீழே தொட வரைக்கும் வலி இருக்கும். அப்போ பார்த்து நம்ம கிட்னிகளில் பார்த்துக்கணும். கிட்னிகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக நான் சொன்ன மாதிரி இறைச்சி, குடிப்பழக்கம் இதெல்லாம் காரணமாக இருக்கும். அது இல்லாமல் சொல்லுவாங்க அதிகமாக கீரையும் தயிரும் சேர்த்து சாப்பிடக்கூடாது, சிக்கனும் தயிரும் சாப்பிடக்கூடாது, பால், தக்காளி இதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. தனித்தனியாக நம்ம சாப்பிட்டுக்கலாம், ரெண்டையும் ஒரே நேரத்தில் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் அவங்களாம் சும்மா சொல்லியிருப்பாங்க, அதுக்கு காரணமே இல்லைன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு காரணம் இருக்குது கண்டிப்பாக. இதில் அதிகமாக பால், முட்டை, இறைச்சியில் கால்சியம் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்சலைடு என்ற ஒரு அமிலம் நமக்கு தக்காளி, இந்த கேபேஜு, கீரை, இந்த சில வகை கீரை வகைகளில் இந்த ஆக்சலைடுங்கிற ஒரு அமிலம் அதிகமாக இருக்குது. இது ரெண்டையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது கிட்னிகள் உருவாகவும், கிட்னிகள் இருந்ததுன்னா அது திடீர்னு பெருசாகி வலி ஏற்படுறதுக்கும் காரணமாக இருக்குது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட வேண்டாம், உடம்புக்கு சேராதுன்னு சொன்னாங்க. அது காரணம் இருக்குது. நம்ம முன்னோர்கள் எது சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அதை நம்ம தொடர்ந்து அதிகமாக இந்த பால், தயிர் இதெல்லாம் காய்ச்சி இருக்கிற பொருளோடு சேர்த்து கேபேஜோ, தக்காளி, இறைச்சி இது மாதிரி ரெண்டையும் சேர்த்து சாப்பிடாமல் இருக்கணும். அப்போ இந்த கிட்னிகள் வருவதற்கும் வராமல் இருப்பதற்கும், வந்த கிட்னிகளை வெளியேற்றுவதற்கு நமக்கு சிறந்த ஒரு ப்ராடக்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது. அந்த வலி எதனால் ஏற்படுதுன்னா, நம்ம அந்த கிட்னிகள் கிட்னிக்குள்ளே இருக்க வரைக்கும் வலி அதிகமாக வராது. கிட்னி விட்டு வெளியேறி சிறுநீரக பாதையில் வரும்போது தான் நமக்கு வலி அதிகமாக ஏற்படும். ஏன்னா அந்த பாதையில் வரும்போது அந்த குழாயோட அளவு சின்னதாக இருக்கும். அந்த குழாயில் வரும்போது அந்த குழாயோட அளவு கல் அதிகமாக பெருசாக இருக்கும்போது நமக்கு வலி ஏற்படும். இந்த ப்ராடக்டை சாப்பிடும்போது நமக்கு கிட்னிகள் கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு 9 ml அது வரைக்கும் இருக்கிறக்கு கல் இருக்கிறத கரையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கரைக்கலாம், நமக்கு ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. அதுக்கு மேலே இருக்கிற கிட்னிகள் கரைக்க முடியாது. அது நம்ம டாக்டர்கிட்ட தான் பார்க்கணும். அது மாதிரி சின்னதாக இன்ஃபெக்ஷன் வரும், யூரின் இன்ஃபெக்ஷன், யூரின் போகும்போது எரிச்சல், யூரின் அதிகமாக போகாமல் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு சிறந்த ஒரு ப்ராடக்ட் தான் எலமெண்ட்ஸோட யூரி ப்ளஸ் 3ங்கிற ப்ராடக்ட்டு. இது இல்லாமல் யூரி ப்ளஸ் கேப்சூலும் இருக்குது, ரெண்டும் இருக்குது. இது ரெண்டையும் பயன்படுத்தலாம். ரெண்டும் நல்ல நமக்கு ஒரு ஆயுர்வேத ப்ராடக்ட்டு தான், இயற்கையான முறையில் தயாரித்த ஒரு ஆயுர்வேத ப்ராடக்ட்டு. இது பார்த்திங்கன்னா இதில் என்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா செவ்வாழை, நாயுருவி, நீர் மாதுளை, மூக்கரட்டைக்கீரை, இன்னும் சில பொருட்கள் இருக்கிறது. இதில் செவ்வாழையும்
நாயுருவி இருக்கிறதுனால அந்த அமிலத்தன்மை குறைக்கிறது. சோடியம், பொட்டாசியம், உப்பு இது மாதிரி அதிகமாக நம்ம கிட்னியில் படிகிற பொருட்களை வந்து சுத்தம் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு உதவியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூக்கரட்டை கீரை, நீர் மாதுளை இந்த பொருட்கள் எல்லாம் இரத்தத்தை சுத்தம் செய்யவும், அந்த யூரின் பாதையில் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கவும், புதிய உறுப்புகளை பாதுகாக்கவும் உதவியாக இருக்கிறது. இந்த ப்ராடக்டை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா யூரி ப்ளஸ்ஸு கேப்சூல் 2 இருக்குது. இந்த யூரி ப்ளஸ்ஸு வந்து குழந்தைகள் சாப்பிட்றதுக்காக வந்தது. 10 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் சாப்பிட்லாம். கேப்சூல் வந்து பெரியவங்க சாப்பிட்டுக்கலாம். இந்த யூரி ப்ளஸ்ஸு லிக்விடு வந்து ஒரு 10 ml வந்து காலையிலும் மாலையிலும் 2 வேளை குடிக்கலாம். கேப்சூல் வந்து காலையில் ஒன்று, நைட்டு ஒன்று, சாப்பிட்றதுக்கு பின்னாடி. லிக்விடு வந்து சாப்பிட்றதுக்கு பின்னாடி தான், கேப்சூலும் வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு பின்னாடி தான் சாப்பிடணும். இதை வந்து கிட்னி கல் இருக்கவங்களும் சாப்பிட்லாம், இல்லாதவங்களும் சாப்பிட்லாம். இருக்கிறவங்க வந்து கிட்னி கல் கரையிற வரைக்கும் சாப்பிடணும். இல்லாதவங்க வந்து ஒரு மாதம் சாப்பிட்டா நமக்கு போதும். வருஷத்தில் ஒருக்கா 1 மாதம் சாப்பிடும்போது நமக்கு கிட்னி கல் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது வந்து ஒரு ஆயுர்வேத ப்ராடக்ட் இருப்பதனால நம்ம வந்து கிட்னி கல் இல்லாதவங்க சாப்பிட்டாலும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது. கிட்னி கல் வந்து அதிகமாக இருக்குது, அது வலியே நிற்கல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டாக்டர்கிட்ட பார்க்கணும். 9 ml இருக்க வரைக்கும் தான் கரையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ப்ராடக்டை வச்சு கரைக்க முடியாது கல்லை. அப்போ சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன், அந்த எரிச்சல் இதெல்லாம் நல்லா குணமாகும். இதை வந்து 1 மாதம் வந்து கிட்னி கல் இல்லாதவங்க வந்து 1 மாதம் சாப்பிட்டா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ப்ளஸ் லிக்விடு வந்து பெண்களுக்கு வந்து சிறப்பாக இருக்குது. பெண்களுக்கு வந்து அதிகமாக யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து ஆண்களை விட அதிகமாக வரும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த சிறுநீர் குழாய் வந்து பெண்களுக்கு நீளம் குறைவாக இருக்கும். அதனால் வேகமாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ யூரின் வந்து ரொம்ப கம்மியாக போகும். அப்போ யூரினை வந்து அதிகம் போகிறதுக்கு உதவியாக இந்த யூரி ப்ளஸ்ஸு நமக்கு உதவி செய்யும். நமக்கு தண்ணி நம்ப குடிக்க மாட்டோம். அப்போ வந்து யூரின் வந்து ரொம்ப கம்மியாக போகும்போது கிட்னி வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு தண்ணி நிறையா குடிக்கும்போது தான் நமக்கு கிட்னி வந்து நல்லா அந்த ரத்தம் வந்து வேகமாக போய் சுத்தம் செஞ்சு அந்த அமிலத்தன்மையெல்லாம் வெளியே வந்துடும். தண்ணி கம்மியாக குடிக்கும்போது நமக்கு அந்த அமிலமெல்லாம் அங்கேயே படிஞ்சிடும். அதனால் வந்து தண்ணி நிறையா குடிக்கணும். இது வந்து ஆயுசு சர்டிஃபிகேட் கிடைத்த ஒரு ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் சாப்பிடும் பொழுது கிட்னி கல் வந்து உருவாக காரணமாக உள்ள பொருட்களை தவிர்க்கவும், அதிகம் தண்ணீர் குடிக்கவும். கிட்னி கல் உருவாக இருக்கிற அந்த சேர்த்து சாப்பிட்ற மாதிரி பால், கீரை இதெல்லாம் சேர்த்து சாப்பிடாம இந்த ப்ராடக்ட் உபயோகிக்கும் பொழுது இந்த மாதிரி பொருட்களை தவிர்க்கணும். அப்போ தான் வேகமாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். சாதாரணமாக வந்து யூரின் போயிட்டு நமக்கு வந்து சாதாரணமாக ஒரு தடவை யூரின் போயிட்டு வந்துட்டு 400 மில்லி தண்ணீர் குடிக்கிற பழக்கத்தை கண்டிப்பாக நம்ம பழகிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 2.5 லிட்டரு 3 லிட்டராவது நல்ல வெயில் காலத்தில் தண்ணீர் குடிக்கும்போது நமக்கு இந்த கிட்னி கல், யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கலாம். மருந்து மாத்திரை ஒன்றுமே சாப்பிடாமல் நம்ம வந்து உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில் நம்ம வாழ்க்கை முறை வந்து சேஞ்ச் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த யூரின் இன்ஃபெக்ஷனு, கிட்னிகள் வராமல் கண்டிப்பாக கிட்னியை பாதுகாக்கலாம். நம்ம வந்து வாழ்க்கை முறையை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். உப்பு அதிகமாக சாப்பிடும்போது, தக்காளி அதிகமாக சாப்பிடும்போது இந்த கிட்னிகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதை நம்ம வந்து வாழ்க்கை முறையை வந்து கண்டிப்பாக மாற்றினோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்த்து கிட்னியை பாதுகாக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.